தெல்லகட்ட புஞ்சுனையின் தாமரையின் தேமலர்வாய் பல்லவட்ட பாழி மடலேறி வெள்ளகட்ட காராமை கண்படுக்கும் ஈங்கோயே வெண்கூற்றை சேராமற் செற்றான் சிலம்பு. தெல்லகற்ற பூஞ்சனை, தெல் அகட்ட, அகட்டனா அகன்றிருக்குன்னு அர்த்தம். தெல்னா தெளிந்த, பூஞ்சுனைனா பூமலர்ந்திருக்கக்கூடிய சுனை. தெல்லகட்ட பூஞ்சுனையை தாமரையின் தேமலர்வாய், அதில் பூத்திருக்கக்கூடிய தாமரையில் மலர்வாய் வல்லவட்ட பாழி மடலேறி, அந்த தாமரையில் உள்ள தேனை குடிக்கிறதுக்காக வெள்ளவட்ட பாழினா உள் தாமரையினுடைய ஆழ்பகுதி, தாமரை பூ உள்ள இருக்கிற பகுதி உள்ள வெள்ளகட்ட காராமை. வெள்ளகட்ட காராமைனா வெளியே நிறுத்த இருக்கிற ஒரு ஆமை, கார ஆமை. உள்பக்கத்தில் வெள்ளவையாகவும் வெளிப்பக்கத்தில் கருப்பாகவும் இருக்கக்கூடிய ஆமை. வெள்ள அகட்ட, அகட்டி இருக்கக்கூடிய கால் பகுதியெல்லாம் வெள்ளையாக இருக்குது. ஆமையோட ஓடு கருப்பு, அதான் வெள்ளகட்ட காராமை கண்படுக்கும். இந்த தாமரை பூ மேலே ஏறி படுத்திருக்கிறது தான் அந்த ஆமை. சின்ன ஆமையாக இருக்கும், பெரிய பூவாக இருக்கும். காராமை கண்படுக்கும் ஈங்கோயே என் கூற்றை சேராமற் செற்றான் சிலம்புன்னார். யமனை உதைச்ச சுவாமியினுடைய மலை அதுதான் என்று காட்டுகின்றார். அம்மையை பற்றி அழகான உண்மையெல்லாம் வரும் பெரு திருமுறையிலே. அப்பர் சாமி நம்மளை பற்றி அது மெய்ஞானம் பெற்ற ஞானியை பார்த்து இந்த உலகத்தில் உள்ளவன் கேட்குறான், இந்த உலக இன்பம் எவ்வளோ இன்பமாக இருக்குது, இதை விட்டுட்டு துறவு நிலையில் போய் இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதே இன்பத்தை அங்கே அனுபவிக்க முடியுமா என்று கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போது வீட்டிலையே பார்த்தீங்கன்னா, வீட்டில் எங்கள் மாமா எங்கள் அத்தா எல்லாம் என்ன பரியாசம் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்கன்னா, கடைக்கெல்லாம் வெளியில் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அவங்களாம் வேறு ஏதாவது நல்ல நான்வெஜிடேரியன் ஏதாவது சாப்பிட்டாங்கனாக்கு அப்புறம் அவளை பார்த்து இதெல்லாம் நீ சாப்பிடாமல் இருக்கியே, இந்த இன்பெல்லாம் உனக்கு கிடைக்காமலே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி என்னட்டு பேசுவாங்க. நான் இதை விட பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இதை இன்பமாகவே நான் கருதுறதே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆமாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது எப்படி இருக்குங்கிறது மாரி அப்பர் சாமி உரிமை காட்டுறார். கோவல் ஆமையை குறைகடல் ஆமை கோவலோடு ஒக்குமோ குறைகடல் என்றார் போலன்னார். கோவல் ஆமையும் குறைகடல் ஆமையும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டு, கோவல் ஆமைனா கிணத்துல தங்கியிருக்கிற ஆமை, குறைகடல் ஆமைனா கடலில் தங்கியிருக்கிற ஆமை, ரெண்டும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டான். சந்திச்சு போது நீ எங்கேருந்து வரேன், நான் கிணத்துலேருந்து வரேன். நீ எங்கேருந்து வரேன், நான் கடல்லேருந்து. ஓ கடலா, அது எப்படி இருக்குது, அது நல்லா பெருசு, என் கிணற விட பெருசாக இருக்குமான்னு கேட்டேன். அது வருது. அப்போது இதை விட பேரின்பம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்களுக்கு சிற்றின்பத்தில் நாட்டம் இருக்காது. அப்படிலாம் ஆமை வைத்து உமை காண்பிக்கப்படுது. ஒரு முயில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் இழுமையும் ஏமாப்புடைத்துன்னு திருவள்ளுவர் ஆமை பற்றி பேசுகிறார். பெரும்பாட்டில் ஆமை பற்றி ஆமையை வந்து கொள்றவங்க என்ன பண்ணுவாங்களா, வெந்நீரில் தூக்கி போட்டுருவாங்களாம். தண்ணியில் பச்சை தண்ணியில் பிடிச்சி ஆமையை போட்டுட்டு அடுப்பில் ஏற்றிடுவாங்க. அது பச்சை தண்ணி தானே நினச்சிக்கிட்டு ஆமை நீந்திக்கிட்டு இருக்கும். அதில் சூடு ஏற 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 அப்புறம் தான் நம்ம வெளியில் போகணும்னு முயற்சி பண்ணாமல் அது வெளியே மாட்டி செத்து போயிடும். அது மாதிரி இந்த ஐம்பொலன் வசப்பட்டவர்கள்லாம் அப்படித்தான். இந்த சாமி இந்த ஆமை பற்றி உதாரணம் காண்பிக்கிறார். அது மாதிரி இந்த ஆமை பற்றி நினைப்பு வந்துடுச்சு. தென்பளவின் வான்சுலைகள் செம்முகத்த பைங்குரங்கு தான் தொடர்ந்து மக்கள் கை கொடுத்து வான்குணங்கள் பாராட்டி ஊட்டும் சீர் ஈங்கோயே பாங்கு அமரர் சீராற்றின்றான் மலையினார். தேன் பளவு, பளவுன்னு என்ன, தேன் பலா, பலாமரம், பலா பலா, தேன் பலானா சொல்ல ரொம்ப சின்னதாக இருக்கும். சொல்ல மாடாத இனிப்பு இருக்காது. தேன் பலாங்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். சொல்ல ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். பண்ருட்டி பலா, தேன் பலா சார், தேன் பலா சார். அந்த ஆமை வந்து தாமரை மேலே படுத்திருக்கக்கூடிய அழகு பொருந்திய மலை ஈங்கோய் மலைங்கிறார். அவ்வளோதான். உங்க மேலையா? உங்களை தாமரை போல் நினைச்சிருச்சான். இல்ல இத்தனை வருஷம் கழிச்சு உங்ககிட்ட கேக்குறேன். ஆமாவோட வளவல நினைச்சா
எந்த வருஷம் அது எப்போ நடந்தது? அவங்களுக்கே கல்யாணம் அது வயசுக்கு வந்து உடனே. சரி, பொதுவாக ஆமாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன வேறு சொல்கிற மாதிரி பொறாமையா? அது சும்மாவும் சொல்கிறான் வகுத்தறிவா. பொதுவாக மக்கள் வழக்கையில் ஆமை வீட்டுக்கு வரக்கூடாது. வயல்வெளியிலேயே ஆமை இருந்ததுன்னா அதை வயல் ஓனர் பார்க்கக்கூடாதுங்கிறது மருதநிலத்தில் இதெல்லாம் பண்பாடு. மருதநிலத்து விலங்கு தான் ஆமை. அதனால் வயல்வெளி ஒட்டியே வீடுகள் இருக்கும். அதனால் திடீர்னு வழி மாறி ஆமை மேலே வந்துடும். அப்போ வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வந்தால் மரணம் நிகழும். அப்படின்னு மக்கள் விளக்கு. அதனால் பார்க்கக்கூடாது. வயல்வெளியிலையும் வயல் சேத்துல ஆமை இருக்கிறத வயல் ஓனர் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நண்டு வரலாம். நண்டு வந்தால் ரொம்ப நல்ல சகுனம். திடீர்னு வயல்லலாம் பார்த்தீங்கன்னா நண்டு ஏறி வீட்டுக்கு வந்துடும், வீட்டு வாசலுக்கு வந்துடும். நண்டு திருவருள் எல்லாம் டிமாண்டி காலனி 2 மாதிரி ஆகிடும். வீடு மறந்துச்சு. சரி, அப்படி தேன்பலவின் வான்சொலைகள் செம்முகத்த பைங்குரங்குன்னார். குரங்கே இப்படி வர்றீங்க. செம்முகத்த பைங்குரங்கா. குரங்கு செம்முகம்னா குரங்கு முகம் சிவப்பாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள குரங்களுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? லைட்டாக ரெட்டிஷாக இருக்கும். செம்முகத்த பைங்குரங்கு, ரசிய குரங்கு அப்படின்னு அர்த்தம். இளமையான குரங்குன்னு வச்சுக்கிட்டு தான். தேன்பலவின் வாழ்சுலைகள் நிறைய போய் பலாப்பழங்களை எடுத்துகிட்டு வருது. எதுக்கு? தன் குணத்தை மக்கள் கையில் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குது. சாப்பிடுங்க கொடுத்து வான்குணங்கள் பாராட்டி ஊட்டும் சீர்னார். வான்குணங்கள்லாம் உயர்ந்த குணங்களை சொல்லி ஊட்டுது. அது பெருமாளுடைய குணங்களாக இருக்கலாம், இல்லை அந்த குரங்களுடைய குணங்களாக இருக்கும் இல்லையா? பெரியாழ்வார் கூட பாடுறார் இந்த இதில், அட்டுக்குவிச்சொற்று பருப்பதும் தயிர்வாவியும் நெய்யலர் மடங்க பொட்ட தொற்று மாறி பகை உணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்த மலை அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாசுரத்தில் இந்த கோவர்த்தனகிரியை கிருஷ்ணன் எடுத்தார். அதில் குரங்கு எல்லாம் மேலே மலை மேலே உட்காந்துருக்கு. என்ன சொல்லுதான்? அனுமன் புகழ்வாடி தம்முடைய குட்டங்களை குரங்குகள் கண்வளர்த்து கோவர்த்தனம் எனும் கொற்றக்குடையங்கிறார். இலங்கை ஈடடித்து அனுமன் புகழ்வாடி. நம்ம மூதாதையர் ஒருத்தர் இருந்தால் அனுமன்னு, அவன் அப்படி தான் அந்த காலத்தில் இலங்கையை தாண்டி போய் இலங்கையை கொளுத்துனான். அந்த கதையை வந்து குரங்குகள்லாம் தான் குட்டிக்கு சொல்லுதான். சொல்லி அந்த குரங்கெல்லாம் அதனுடைய குட்டிகளை தூக்க வைக்கிற அழகு பொருந்திய கோவர்த்தனமுடைய கிருஷ்ணர் தூக்கிட்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்கிறார் பெரியாழ்வார். அது மாதிரி ஏதோ சொல்லுது. தன் உணர்ந்து மக்கள் கை கொடுத்து வான்குணங்கள் பாராட்டி ஊட்டும் சீர் இங்கோயே பாங்கமரர் சீராட்டி நின்றான் சிலம்பு. பாங்கு அமரர் சீராட்டினா தேவர்களாலே மிகவும் விரும்பி வணங்கத்தக்க மலை இந்த மலையாக இருக்கிறது. பெருமான் இருக்கக்கூடிய மலைன்னு சொல்லி. தேன்மறைவு பூஞ்சுனைகள் புக்கு. இல்லை யார் காட்சியில் விஷுவலாக ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அப்போக்கால விஷுவல் மீடியாவே கிடையாது. அதுக்காக அப்படி பயன்படுத்தா. அப்போ டேரெக்டாக விஷுவல் வீடியோவே கொண்டு வந்து கொடுத்தாரான். என்ன காட்சி அதுவே அதே நம்ம தள்ளி பார்த்துட்டோம். அதை கூட ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. என்ன இருக்குங்க, சைனீஸ் ஹில்ஸ்க்கு கூட இளையராஜா பாட்டு போட்டுதான் மீன்ஸ் அப்படிலாம் இருக்குது. தென்மரபு பூஞ்சுனைகள் புக்கு செழுஞ்சந்தின் காணமர் கற்பேரழகு கண்குளிர மேனின்று அருவிகள் தாம் மந்திரியும் இயங்கோயே வானோர் வெறுவு கடல் நஞ்சுண்டான் விற்புன்னர். அருவிகள்லாம் இருக்கும், ஆனால் சின்ன குன்று தானே. ஆமாம், அருவினா மழைன்னு அர்த்தம். மழை பெய்யும் போது வழிகிறது அருவி தானே. மழை மேலே மழை பெஞ்சா தண்ணி என்ன ஆகும்? அதான் அருவி. போயிருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்க? அடிவாரம் வரைக்கும் போயிருக்கோம். ஈங்கோய் மலை.
நீங்கள் படிக்க நடந்து படிக்கலாம், பைக்கில் படிக்கலாம். பைக்கில் வேலை நடக்குது. உயரம் குறைவு தான், ஆனால் செங்குத்தாக இருக்கும், நேர் ரோடாக இருக்கும். ஏறலாம், நான் பொறுமையாக ஏறிடலாம், ஓரளவுக்கு ஏறிடலாம். ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா ஏறிடலாம். அழகாக உட்காந்து ஏறலாம். நல்லா காட்சி நல்லாயிருக்கும். ஐயர் மலை ரொம்ப உயரம், ஒசக்க இருக்கும். அதுக்கு இது வந்துருச்சு, ரோப் கார் வந்துருச்சு. நான் போன போய் ரோப் கார் கிடையாது. காலைக்கடம்பர், அந்தி சொக்கர், மதியம் ஈங்கோய். சரிம்மா, காலைக்கடம்பர், மதியம் ரத்னகிரி, அந்தி ஈங்கோய். மாலை நேரத்தில் அப்படி சொல்கிறேன். இல்லை 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணல. சரி, அவனை ரெண்டே அப்படி தான் சொன்னாங்க. அது 6, 7, 8 மணி ஆகிடுது க்ளோஸ் பண்ணுறது. ஆமாம். நாங்கள் இப்போ நானே இது ஈங்கோய் மலை சாயந்தரம் நான் என் மனைவி மாலை ஈங்கோய் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது திறந்து தான் இருக்குது. நாங்கள் மனைவியோடு போயிருந்தேன் பைக்கில். நாங்கள் போய் சேர்ந்த போதே மணி 4 ஆகிட்டு. திருச்சிராப்பள்ளி போய் தங்கியிருந்தோம் 2 நாள். அங்கே நம்முடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார், சதீஷ். அங்கேருந்து அப்படியே பைக்கில் போயிட்டு இந்த முக்கொம்புக்கு போயிட்டு திருப்பராயத்துறை தரிசனம் பண்ணிவிட்டு முக்கொம்பு போய் மத்தியானம் இருந்துட்டு அப்புறம் சாயந்தரம் அங்கேருந்து புறப்பட்டு ஈங்கோய் மலைக்கு போனோம். கீழே வண்டி நிறுத்திட்டு மேலே ஏறி சாமி தரிசனம். இல்லை, அது இன்னொரு பக்கம் தனியாக ரூட் ஒன்று போடுறாங்க. மலையை உடைச்சி போடுறாங்க. அது சங்கரார் ஐயா. நீங்கள் பைக்கில் போனீங்களா? ஈங்கோய் மலை மட்டும் சாத்திட்டாங்க. வேற அடிவாரம் வரைக்கும் போயிட்டு அந்த 2 வீலர் இதில் கொஞ்சம் பாதி ஏறணும். அப்புறம் உடலை வேலை நடக்கும். அது ஒன்றும் ஓப்பன்லாம் பண்ணல, லீகல் ஓப்பன்லாம் கிடையாது. நீங்கள் போயிடாதீங்க. அதெல்லாம் ப்ரைவேட்டில் கிடையாது. சரி சரி. ப்ரைவேட்டில் நாங்கள் 2 வீலர் அலோவ் பண்ணுறாங்க. லீகலாக பதில் இன்னும் அது வழி இன்னும் சரியாமைக்கப்படல. அதில் ஆமாம், மலை மேலே வேறனால தெரியும், சரி ரெடி பண்ணுறதுலாம் தெரியும். ஐவர் மலை தெலுங்கானா தான் தலையாத்திரை பண்ணணும். தான் போகணும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மாதிரி எஸ்பி தலையாத்திரை போட சொல்லுங்கள். வெறியோட இருக்காங்க. அப்போ எல்லாரும் நேரம் கண்டிப்பாக எல்லாம் வந்துடுவாங்க. தேன்மரவு பூந்துணைகள் புக்கு செழுஞ்சந்தின் காணமர் கற்பேரழகு கண்குளிர மேன் நின்று அருவிகள் தான் மந்திரி நடத்தும் செஞ்சந்தின் கான் அமர் கற்பேரழகு. அந்த சந்தனமரம் அழகு பொருந்த தோன்ற பூந்துணைகள் பூத்து குலுங்க அருவிகள் சொரிய ஈங்கோய் அப்படியெல்லாம் அழகு பொருந்தி இருக்கக்கூடிய ஈங்கோய் மலை தான் பெருவு கடல் நஞ்சு உண்டான் வெப்பு. அந்த பெருமானுடைய மலைன்னு சொன்னார். தொகை மயிலினங்கள் சூழ்ந்து மணிவரை மேல் ஓகை செரியாயத்து ஓடாட நாகம் இனவலையில் புக்கொலிக்கும் ஈங்கோயே நம்மேல் வினைவலைய சற்றுகந்தான் வெறுப்புன்னார். தொகை மயிலினங்கள் சூழ்ந்துன்னார். மலைப்பகுதி அப்போ நிச்சயமாக என்ன உண்டுங்க, மயில் இருக்கும். தொகை மயிலினங்கள் சூழ்ந்து மணிவரை மேல் ஓகை செரியாயத்து ஓடாடன்னார். ஆயம்னா கூட்டம், உரிமைன்னு அர்த்தம். மயில்கள் கூட்டமாக சென்று ஆடிக்கொண்டிருக்கிறது அங்கே. ஓகைனா ஓசை, ஓசை எழுப்பி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆயம்னா கூட்டமா? ஆயம் அப்படின்னா கூட்டம். ஆயம்னா கூட்டம். ஆனால் ஆயத்தீர்வைன்னு ஒன்று சொல்ல, அந்த ஆயத்தீர்வை. ஆயம் ஆயம்னா உரிமை, கூட்டம். ஆயத்தீர்வைனா உரிமை தீர்வினோட கொண்டு வரலாம். அப்போ ஓகை சரி ஆயத்து ஓடாட, ஓடாடனா ஓடி ஆட, மயில்கள் விளையாட நாகம் இனவலையில் புக்கொலிக்கும்னார். நாகம் என்ன பண்ணுது, அப்போ புத்துக்குள்ளே பதுங்குது. இனவலை, வலைனா புத்துன்னு அர்த்தம். இனவலைனா நிறையா இருக்கிற அர்த்தம். இனம்னா கூட்டம், இனவலைனா நிறைய கூட்டமாக இருக்கிற புத்து. அப்போ புத்து நிறையா இருக்குது மலையில். பாம்புகள் போய் மலையில் புத்தில் பதுங்குது. ஏன்? மயில் ஆடுறதுனால. மயிலுக்கும் பாம்புக்கும் ஆகாது. என்ன பண்ணும் மயில்? சாப்பிட்றோம் பாம்பை. குளிக்கும் ஈங்கோயே நம்மேல் வினைவளைய செற்று உகந்தான் வெறுப்பு. நம்மேல வினை வளைவதற்காக செற்ற பெருமான் இருக்கக்கூடிய மலை அந்த ஈங்கோய் மலையினர். நரவம் நனிமாந்தி வினை வளைய, நம் வினை வளையும்படியாக. செற்றுனா கோவப்பட்டவன். இனவலை, இனவலை, இது வந்து வினைவலை.
மேலே வர வலைங்கிறதுக்கு புத்துன்னு அர்த்தம், ரெண்டாவது வர வலைங்கிறது வளைதல்னு அர்த்தம். நரவம் நனிமாந்தி நல்லிருட்கண் ஏனம் இரவில் இயங்குவான் பார்த்து குறவர் இறைத்து வலை தைத்திருக்கும் ஈங்கோயே நங்கை விரைத்து வலை செஞ்சடையான் வெற்புன்னார். நரவம் நனிமாந்தி நல்லிருட்கண் ஏனம், ஏனத்தை பிடிக்கணும். ஏனம்னா என்ன? பன்றி. பன்றி பன்றி பிடிக்கணுங்கிறதுக்காக இரவில் வலை விரித்து வச்சிருக்கிறான் வேடர்கள். அதுக்கு முன்னாடி நைட்டில் என்ன பண்ணியிருக்கான், நிறைய சரக்கு அடிச்சிருக்கான். இந்த கொஞ்சம் கல்லோக்கியெல்லாம் சொல்லிட்டேன். நரவம் நனி மாந்தின்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுன்னு அர்த்தம் இல்லையா? நைட்டில் நிறைய சாப்பிட்ருக்கான். நல்லிருட்கண் ஏனம் இரவில் ஏங்குவான் பார்த்து, அது இரவில், இரவுனா இறங்குற இடப்பகுதியில் மலையோட சைடு பக்கத்துலலாம் ஏனம் இறங்குறத பார்த்து அதை பிடிக்கிறதுக்காக குறவர் இறைத்து வலை தைத்திருக்கும்னார். வலையை தைச்சு வச்சிருக்கிறான். ஈங்கோயே, அப்படிப்பட்ட ஈங்கோய் மலை தான் என்னது? நங்கை விரை துவளை செஞ்சடையான் வெற்புன்னார். துவளைனா என்ன? துவளை அப்படின்னா துளின்னு அர்த்தம். துளி, மழை துளி, துவளைன்னு சொல்லுவாங்க. நீர்த்தி வலை, துவளை. அப்போ நங்கை விரைத்து வலை அப்படின்னா, விரைனா வாசனை, நங்கை விரைத்து வலைனா பெண்ணாகிய நீர், அது கங்கை. கங்கையை சடையில் வச்சிருக்க பெருமானுடைய மலை அந்த ஈங்கோய் மலை. இந்த வேடர்கள் நிறைய தேன் சாப்பிட்டுட்டு இந்த பன்றியை பிடிக்கிறது வளவரித்து இரவு நேரத்தில் காத்திருக்கக்கூடிய மலை தான் இந்த ஈங்கோய் மலை. அதில் தான் சுவாமி இருக்காருங்கிறார். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. கீழே எப்படி தாமரை தாமரை தாமரைன்னு பார்த்தோமோ அதேமாரி இப்போ நாகம் நாகம்னு பார்க்குறது. திரும்ப நாகம் நுழைந்த நாகம் போய் நன்வனத்தில் நாகம் விழுங்க நடுக்குற்று நாகம்தான் மாக்கையால் மஞ்சுருஞ்சும் ஈங்கோயே ஓங்கிய செந்தீ கையால் ஏந்தி சிலம்புனார். நாகம் நுழைந்த நாகம். முதல்ல நாகம் அப்படிங்கிறது பாம்பு, முழைனா பொந்து, பொந்துக்குள்ள பொந்து. அப்போ அந்த பொந்தில் வாழக்கூடிய பாம்பு, அதான் நாகம் போய் நன்வனத்தில் நாகம் விழுங்க. ஒரு நாகம் இன்னொரு நாகத்தை விழுங்குச்சு. நாகம் போய் நாகத்தை, அது என்ன நாகம்னா குரங்கு, குரங்குக்கு நாகம்னு பேர் இருக்கு. அப்போ மலைப்பாம்பு, முழைனா மலை பொந்து, மலை பொந்தில் பதுங்கி இருக்கக்கூடிய மலைப்பாம்பு அங்கே இருக்கிற குரங்கு பிடிச்சி முழுங்குது. நாகம் நுழைந்த நாகம் போய் நன்வனத்தில் நாகம் விழுங்க, குரங்குகளை பிடிக்கிற பார்த்து நடுக்குறது மற்ற குரங்கள்லாம். அந்த நேரத்தில் நாகம்தான், இன்னொரு நாகம் மாக்கையால் மஞ்சுருஞ்சும், மஞ்சுனா மேகம், இன்னொரு நாகம் தன் கையால் என்ன பண்ணுதான், மஞ்சு போய் உறிஞ்சுதுன்னார். அந்த நாகம் யாரா இருக்கும்? அப்போ தன் கையின்னு சொன்னேன், யானை. கை இருக்குனாலே விலங்குல யாரு தான்? அது யானை தான். அப்போ 3 பேர் நாகங்கிற பேர் பெற்றிருக்க வராங்க. ஒருத்தர் பாம்பாகிய நாகம், இன்னொன்று குரங்காகிய நாகம், இன்னொன்று யானை ஆகிய நாகம். குரங்காகிய நாகத்தை பாம்பு ஆகிய நாகம் முழுங்க, அதை பார்த்து குரங்குகள் நடுக்குற அருகில் யானை ஆகிய நாகம் வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்திலிருந்து தண்ணீர் எடுக்க முயற்சி பண்ணக்கூடிய காட்சி நிறைந்த ஈங்கோய் மலை. இங்கே இதில் குறுக்கை இல்லை, திருக்கோட்டாறு, திருக்கொட்டாரம் அப்படிங்கிறது. மாக்கையால்னா நாகம்தான் பெரிய கையால், தீக்கையால் ஏந்தி சிலம்பு, கையில் நெருப்பில் வச்சிருக்கக்கூடிய சாமி, அவனுடைய மலை அந்த ஊர் தான் ஈங்கோய் மலைங்கிற. அடுத்து ரசிச்சு பாடியிருக்காரு. இல்லை, ஈங்கோய் மலை போய் தரிசனம் பண்ணி பாடியிருக்கார். இதுதான் உள்ளடம். ஏன்னா இவருக்கும் ஈங்கோய் மலை, ஈங்கோய் மலை போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்து பாட்டு கொட்ட போகுது அவங்களுக்கு. நம்ம எத்தனை அளவு சுவாமி மரகதாசலேஸ்வரர் தான் பேரே. சுவாமி எனக்கு இப்போ போகணும் போல தோணுது. இப்போ நினைக்கிறேன் இந்த வெயில் போதும் மலையில். ஆமாம், மரகத அசலம், அசலம்னா மலை. வெயிலாக தான் இருக்கும். மலை மேலே ஏறினா என்ன தெரிய போகுது. அது காவேரி, இவ்வளோ அகண்ட காவேரியாக ஓடும். காவேரியோட கரையிலே அந்த மலை இருக்கும். அழகான ரொம்ப பொட்ட கிராமம். மலைக்கு கீழே ரொம்ப கிராமம் தான்.
ஒன்றுமே இருக்காது. ஆட்டாம்புழுக்க தான் இருக்குது. அது பஸ் ஸ்டாப் தான் இருக்குது. எதுவும் கிடையாது. வண்டியில் வேலை ஐயமலையும் அப்படிதானே ஐயா? இருமலை ஐயர் மலையாள கீழே கொஞ்சம் பரவாயில்ல. திருச்சிராப்பள்ளி, திருச்சியிலேருந்து மேற்க புலித்தலை, புலித்தலையிலேருந்து மூணுக்கு தரிசனம் திருச்சி போடுவோம். மொத்தம் ஒரு நாள் திருச்சிராப்பள்ளி, முதல் நாள் நைட்டு போய் திருச்சிராப்பள்ளியில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த மேற்கு தலங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கொங்கு ஏழு தலங்கள், கொங்கு நாட்டு தலத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிடுவோம். போய்ட்டு அங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு நாள் திருச்சிராப்பள்ளி முடிச்சுட்டு அப்படியே அந்த பகுதிக்கு போனீங்கன்னா அந்த கொடிமாடச்செங்குன்றம், கரூர் கொடிமாடச்செங்குன்றம் போய் அப்படியே பவானி வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பிடுற மாதிரி. இந்த ட்ராவல்ஸ் எல்லாங்க காலையில் 5 or 6 எடுத்தால் நமக்கு லாபமாக இருக்குது ட்ராவல்ஸ் பொறுத்தவரை. ஆனால் கோவிலை பொறுத்தவரை நம்ம 5 மணிக்கு அப்புறம்லாம் 12 மணிக்கு திருச்சி போயிட்டோம்னா இந்த கோயிலும் பார்க்க முடியாது. அதுக்கு பார்க்க முடியாது, காசு பெனிஃபிட் பார்க்க முடியாது. அது பெஸ்ட் வந்து நைட்டு கிளம்புறோம். நைட்டு கிளம்ப வேறு எல்லோரும் சேர்ந்து இங்கேருந்து ட்ரெயினுக்கு புக் பண்ணிக்கிட்டு இல்லை வண்டி பஸ்ஸை பிடிச்சி போய் அங்கேருந்து வண்டி வேணால் ஏற்பாடு பண்ண முடியுமா பண்ணிங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை, பிள்ளையார்பட்டி போன மாதிரி இங்கேருந்து எல்லாரும் வந்தோம். பெரிய பிரச்சனையாச்சு. நீங்கள் மறந்துடுங்க. அதனால் காசு ஏதோ 5,000 கூட பண்ணாலும் பரவாயில்ல, உட்காந்து ஒன்றா இங்கேருந்து போய் ஒன்றா வர்றது நல்லது. பெருசாக பிளான் பண்ணாமல் 17 பேர் தான். அதே 17 பேர் உள்ள பிளானை புக் பண்ணி நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் காசு யார் வந்தாலும் வரலாம். நான் வண்டி தரப்படா. அது எல்லாத்துலேயும் தான் போடுறாங்க, போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பெரிய பாம்பு வருது. கீழே பிள்ளை பார்த்த பாம்பு எதை முழுங்குச்சு? இப்போ இந்த பாம்பு யானையே முழுங்குதான். அணகொண்டா நாகம், அது அணகுண்டா. அணகுண்டா தான் ஆனைக்கொன்றான்ங்கிறது அணகுண்டான் பேர். நாகம் களிறு நுங்க நல்லுழுவை தாமரையின் ஆகம் தழுவி அசைவெய்த மேகம் கருவிடை கணீர் சோறும் இங்கோயே ஓங்கு பொறுவிடை கண் ஊர்வான் பொறுப்புன்னார். நாகம் களிறு நுங்கன்னா நுங்கு தானே சாப்பிட்றது. நாகம் களிறு நுங்கன்னா பாம்பு யானையை முழுகிட்டு இருக்கான். உன்னை எவ்வளோ பெரிய பாம்பு சாப்பிட்றது. நுங்கன்னா திங்க திங்க நுங்கனா திங்க. அப்போது இதை காட்சி பெரிய ஞானசம்பந்தர் தேவாரத்தில் வருது. ஆமாம், ஞானசம்பந்தர் தேவாரத்தில் பரிய கலிற்றை அருவிழங்க அப்படின்னு கைலாய பதிகத்தில் பாடுறாரு ஞானசம்பந்தர். இந்த காட்சி தான் துவாரபாலர்கள் கீழே வச்சிருக்கிறது. நம்ம பல்லதர் வகுப்பில் காமிச்சனேன். ஆமாம், எஸ்பி தலையாத்திரலே காமிச்சவங்களுக்கு. அப்போது நாகம் களிறு நுங்க நல் உழுவை. நல் உழுவைனா உழுவைனா புலி. புலி 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 தாமரையின் நாகம் தாமரையை போய் தழுவுதான். புலிக்கும் தாமரைக்கு என்ன சம்பந்தம்? தாமரைனா என்ன சொன்னேன் கீழே? தாவுகின்ற மறை. மான். புலிக்கு பிடிச்சது அது தானே. அப்போ பாம்பு யானையை பிடிக்க, புலி போய் மானை பிடிக்க, இப்படி 2 அநியாயம் பண்ணுதேன்னு பார்த்து வானம் மேலேருந்து கண்ணீர் கொள்ளுதான். நாகம் களிறுடுக்க நல்லுழவை தாமரையின் ஆகம் தழுவி அசை வைத மேகம் கருவிடை கணீர் சோறும்னார். மழை பெய்யுது, கணீர் சோறும் இங்கோயே ஓங்கு பொறுவிடைக்கண் ஊர்வான். பொறுவிடைனா ரிஷபவாகனத்தை வரக்கூடிய பெருமானுடைய மலை அதுதான் என்று காட்டுகின்றது. சரிதானே? படவனிலை புற்றின் பழஞ்சோற்று அமலை கடவனிடம் திட்டகட்டி உணவேண்டி என்கு அங்கை ஏற்றிருக்கும் இங்கோயே செஞ்சடை மேல் வன்கங்கை ஏற்றான் மலையினர். கணவன் அப்படின்னா என்ன? கணவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் அவன் பாதுகாப்பு. கணவன் கணவன்னா பொதுவாக கணவன்னா என்னங்க? வீட்டுக்காரர். கணவன் என்கின்ற சொல்லு கரடி, ஆண் கரடின்னு பேர். பொதுவாக ஆண் கரடிக்கு கணவன் பேர், பெண் கரடிக்கு என்குன்னு பேர். என்கு பெண் கரடின்னு. ஆண் கரங்குக்கு கடுவன், பெண் குரங்குக்கு மந்திங்கிறது மாதிரி ஆண் கரடிக்கு என்னன்னு பேரு? கணவன். பணவநிலை புற்றின் பழஞ்சொற்றமலை.
பணவ நிலை, பணவம்னா பாம்பு. பாம்பு இருக்கக்கூடிய புற்றுக்கு பக்கத்தில் பணவம்னா பாம்பு. பணவம், பணவம், பணம்னாலே பிரிக்கிறதுன்னு அர்த்தம். பாம்பு பணம் பிரிக்கிறது. பணவ நிலை புற்றின் பழஞ்சோற்று அமலை, அந்த புத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு உண்பொருள். அதை தின்பதற்காக கணவனிடம் திட்டகட்டி, கணவனிடத்தில் கேட்குது இந்த ஆண் கரடி, கணவனாகிய ஆண் கரடிகிட்ட பெண் கரடிகிட்ட, ஆண் கரடிகிட்ட பெண் கரடி கேட்குது, உணவேண்டி அதை எடுத்துருவா போய் சொல்லி, உணவே என்கு அங்கே ஏற்றிருக்கும்னார். என்குனா பெண் கரடி, அது அப்படி கையால் கேட்டுட்டு இருக்கு, அதை போய் எடுத்துருவா, அது போய் சாப்பிட்றதுக்கு எடுத்துருவா என்று சொல்லி புத்து மேலே விளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். அது பழஞ்சோற்று அமலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாவரம் போல் இருக்குது. ஏற்றிருக்கும் ஈங்கோயே செஞ்சடை மேல் வன்கங்கை ஏற்றான் மலை. கடை மேலே கங்கையை ஏற்றிருக்கக்கூடிய சுவாமியினுடைய மலை அதுதான் என்று சொல்லுகின்றார். சரிதானே? பன்றி பரு கோட்டால் பார்வுழுத பைம்புழுதி தென்றி மணிகிடப்ப தீ என்று கன்றி கரிவெருவி காண்படரும் இங்கோயே வானோர் மறுவரியான் மண்ணும் மலை. பன்றி பரு கோட்டால், பருனா பெரிய, கோடுனா கொம்பு. பன்றி தன்னுடைய பெரிய கொம்பால என்ன பண்ணுது? பார் உழுத, நிலத்தை உழுதுட்டு இருக்கு. உழுதுட்டு விவசாயம் பார்க்குதா? கிழங்கிருக்கான்னு பார்க்க சாப்பிட்றதுக்கு. அப்போ பைம்புழுதி தென்றி, அங்கே கீழேருந்து புழுதி கிளம்பும் போது உள்ளே இருந்து மாணிக்கங்கள் வெளில வருது. மணிக்கிடப்ப தீ என்று அதை பார்த்து தீ பிடிச்சிக்கிச்சு போட்டிருக்கு காடுன்னு சொல்லி கன்றி கருவெருவி யானை பயந்து கொண்டு, இதே கருத்துள்ள காட்சி இருக்குங்க. கரிவெருவி காண்படரும், காட்டுக்குள்ள போய் பதுங்குது யானை. அப்படிப்பட்ட ஈங்கோய் மலை வானோர் மறுவரியான், வானவர்களாலே அறிய முடியாத பெருமானுடைய மலை என்று சொல்லுவோம். பாறைமிசை தன்னிழலை கண்டு பகடென்று சீறி மறுப்புசித்த செம்முகமா தேறிக்கொண்டு எல்லே பிடி என்னும் ஈங்கோய மூவையிலும் வெள்ளே கொடு வகுண்டான் வெறுப்புனார். யானை, ஆண் யானை ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. பாறை பக்கத்தில் நின்றுச்சு, பெரிய பாறை. டக்குனு பார்த்ததில்ல, இதோட நிழல் வந்து பாறையில் விழுந்துச்சு. அது பெரிய நிழலாக தானே இருக்கும், கருப்பாக தானே இருக்கும். உடனே நம்மளை மாதிரி இன்னொரு ஆண் யானை நிற்கிது கூட நினச்சிட்டு போய் என்ன பண்ணுது, அந்த பாறையை போய் முட்டினதுனால கொம்பு உடைஞ்சு ரத்தம் வழிதாது. பாறை மிசை தன்னிழலை கண்டு பகடென்றுனர். பகடுனா ஆண் யானை. பகடுங்கிற சொல்ல ஆண் யானையும் குறிக்கும், எருமையும் குறிக்கும், எருதையும் குறிக்கும். பொதுவாக ஆண் விலங்குகளுக்கு பகடுன்னு பேர். பாறை மிசை தன்னிழலை கண்டு பகடென்று. அதுபோல் இதே கருத்து ஏற்கனவே வருது பாருங்க. நம்ம நாய் கதை ஒன்று படிப்போம். நாய் என்ன பண்ணுது, ஒரு நாள் நாய் இல்லை சிங்கம், ஒரு காட்டில் சிங்கம் ரொம்ப நாள் அப்படியே அதிகாரம் பண்ணிட்டு இருந்தது. எல்லா விலங்குகளையும் கூட உறவு எடுத்துகிட்டு இருந்தது. உடனே இப்போ என்ன பண்ணாங்க, சிங்கத்தை எப்படியாவது அழிக்கிற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போது ஒரு முயல் புட்சாலிதனமாக போய் சொன்னிச்சு, உங்களை மாதிரியே ஒரு ராஜா அந்த காட்டுள்ள புதுசாக வந்துட்டான், அவன் தான் பெரியான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. அப்படியா, யார் அவன் காட்டுனோடனே அங்கே போய் ஒரு கிணத்தை காமிச்சது. கிணத்துல பார்த்தோன்னே இதோடைய தொழில் அங்கே தெரிஞ்சுது. உடனே அந்த செயலாம் செய்ய அந்த கிணத்துல உள்ள சிங்கத்தை கொல்ல போகிறேன்னே இது கிணத்துல விழுந்துட்டு அதோட போய் சேர்ந்ததுன்னு கதை. அறியாமையில் இருக்கிறவங்க இப்படி தான் செலுத்து போவாங்க அப்படிங்கிறது கதை. இன்னொரு கதை இதேமாரி ஒரு சாமர்த்தியமான கதை. ஒரு தவளை ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, அப்படியே காட்டில் போயிட்டு இருக்குது. போகிற இடத்துல ஒரு பெரிய சிங்கம் தங்கி இருந்த குகை. இந்த குகை உள்ள போயிட்டு தெரியாமல் போயிட்டு போனோடனே அங்கே போய் கத்திட்டு இருந்ததா, தவளை கத்துற சத்தம் குகையில் போட்டு பேருளே எதிர்வலிச்சது காடு முழுக்க. அதை கேட்ட பார்த்தீங்கன்னா சிங்கமே வெளில போயிருந்து. சிங்கம் பயந்துட்டு, ஆஹா யாரோ பெரிய ராஜா வந்துட்டான் போல, நம்மளோட பெரிய ராஜா நம்ம குகையை ஆக்குப்பை பண்ணிட்டான், அதனால் நம்ம உண்மை என்னடா பண்ண போகிறோம்னு சிங்கம் பயந்து நின்றுச்சு. உடனே காட்டு விலங்குகள்லாம் சேர்ந்து வந்து பார்த்துச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து நடங்குச்சு. சிங்கத்தை விட பலசாலியானே யாரோ விலங்குக்கு சிங்கராஜாவுடைய குகையை போய் இப்போ பிடிக்கிட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்து நின்றுச்சிடலாம். அப்போ அந்த விலங்குகள்லாம் சேர்ந்து இந்த ராஜாட்ட உள்ளே இருக்கிறனா, ராஜா யார் இருக்கா உள்ள, அதுக்கிட்டே ராஜாவே நீங்கள் எதாவது எங்களுக்கு புது ராஜாங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களோட வலிமையை உங்களோட குரலை கேட்கும்போதே நாங்கள்லாம் அப்படியே நடுங்குறோம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் தப்புன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு எல்லாம் வெளில இருந்து சொல்ல. இன்னும் தவளைக்கு உள்ளது பயம், ஆஹா போனோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டுல பார்க்காத, அப்புறம் ஏதோ உள்ள வந்து காத்த நம்மள பேர் ராஜா நினச்சிட்டு இருக்க இந்த விலங்குகள் என்ன பண்ணுறது, எப்படா தப்பிக்கிறதுகள்கிட்ட முடிவு பண்ணுங்க. தவளை ஒரு முடிவு பண்ண சொன்னிச்சாலே, சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கடா, நான் தான் பெரிய ராஜா இருக்கிறதுலே நான் புரிஞ்சுக்கிட்டீங்க,
இப்போ நான் என்னுடைய தரிசனத்தை உங்களுக்கு காமிக்க மாட்டேன். என்னுடைய ஒரே ஒரு செருப்பு மட்டும் வெளில விட்டேறிறேன். இந்த ஒரு செருப்பு ஒரு சின்ன தவளையாக பாஞ்சு வெளில வரும். யார் முதல்ல நிற்கிறீங்களோ அவங்கள பிடிச்சி முதல்ல சாப்பிட்ருண்டா அப்படின்னு இருக்காது. அவளை தவளை பாய்ச்சி வந்தாலே எல்லா விலங்குகளும் பயந்து ஓடி போடு, தவளை சென்று தப்பித்தது. புட்சாலிகள்லாம் எங்கேயாவது எப்படி இருந்தாலும் சாமர்த்தியமாக சூழல சமாளிப்பாங்க. சிறுவர் கதைகள் அதெல்லாம். இன்னொரு கதை, தவளை இன்னொன்று என்ன பண்ணிருக்கு, குளத்தில் குட்டி போட்டுருக்கிறாரு, தலைப்பிரட்டைகளை மேய்ஞ்சிட்டு இருக்கு. தவளைலாம் கூட்டம் ஒன்றா மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காளை மாடு வந்துருக்கு தண்ணி குடிக்க. அதில் ஒரு காளை மாட்டோடைய குழம்பு போட்டு ஒரு தவளை செத்து போச்சு, மேய்ந்துக்கிட்டு இருக்குது. அது அப்போ தாய் தவளை வெளில போயிருந்து வந்துச்சு. யார் என் பிள்ளைய போனது வந்ததுன்னு சத்தம் போட ஒரு பெரிய ஒரு ஆள் வந்தான். யாருன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் அது வரைக்கும் பார்த்ததில்ல. அவன் தான் அவன் காலில் மாட்டியும் செத்து போயிட்டான். அந்த தவளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓ, என்னோட பெரிய ஆள் உலகத்தில் உண்டா, எவ்வளோ பெருசு இருப்பான் அவன் பெரியா சார் இருப்பான். அப்படி ஆனதில் மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சி இவ்வளோ பெருசு இருப்பானான்னு உடம்பு போய் காமிச்சது. இதுவே பெருசு, இவ்வளோ பெருசாக கிடையாது, ரொம்ப பெருசு. அப்படி என்ன நல்லா மூச்சு இழுத்து பெருசாக காமிச்சது. இதை விட இருப்பானான்னு இல்லை, இது இன்னொன்று பெருசு. ஓ, அப்படியே என்ன மூச்சு படார வெடிச்சு. அப்போ அவரவர் நிலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு இல்லை பஞ்சதந்திர கதைகள் என்று வரும். அதில் இந்த மாதிரி கதைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சொல்கிற கதையெல்லாம் நிறைய கிடைக்கும். நீதி கதைகள் எளிய முறையில் சொல்கிறது. அது மாதிரி இங்கே யானை அது மாதிரி ஏமாந்து போகுது. தன்னுடைய நிழலை பார்த்து என்ன பண்ணுது, சீறி மறுப்பொசித்த செம்முகம். சமூகம்னா கோபம் பொருந்திய யானை. மறுப்பொசித்தன்னா கும்பம் இழந்து போச்சு. பாரளவு கொட்டினா என்ன கும்பா, மறுப்பொசித்த செம்முகமாக தேறிக்கொண்டு, உடனே தேறிக்கொண்டு பரவாயில்ல எங்கடி போனேன் சொல்லி தன் மனைவியை கூப்பிடுதா, எல்லே பிடி அப்படின்னு கூப்பிடுதான். எல்லே இளங்கிலியே யார் பாடுறா, எல்லே இளங்கிலியே. ஆண்டாள் பாட்டு திருவம்பாவையில் எல்லே இளங்கிலியேன்னு ஒரு பாட்டு, திருப்பாவையில் எல்லே இளங்கிலியேன்னு ஒரு பாட்டு. எல்லைன்னா அழைக்கிறது, பெண்ணை பார்த்து பெண்ணை எல்லே அப்படின்னு கூப்பிடுறது. நம்ம ஆண்களை தான் இல்லைன்னு கூப்பிடுறாங்க, இல்லை இங்கே வாங்குறாங்க ஊரில். எல்லே இளங்கிலியே அப்படின்னு பெண்ணை பார்த்து கூப்பிடுறது ஆண்டாள். அதே மாதிரி இங்கே எல்லே பிடி எங்கடி போன அப்படின்னு தன் பெண் யானையை பார்த்து ஆண் யானை கூப்பிடுது. குறைப்பா அவன் மேலே காமிக்குதா, பெண்களை தேம்பா. இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் உண்டு தேன். என் தங்கச்சிக்கு தேன்னு சொன்னால் பிடிக்காது, வேணும்னே தே எங்கள் வா தேன் பணம் தேனு மட்டும் சொல்லாத. கலோக்கல் லாங்குவேஜ். பிடிபிரிந்த வேழம் பெருதிசைதான் கோடி படிமுகளை பல்காலம் பார்த்திட்டு இடரா இருமறுப்பை கைகாட்டும் ஈங்கோயே வானோர் குருவர் குன்றாய் நின்றான் குன்றுன்னார். போய் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? ஐயோ கண்ணனையா, இந்த கண்ணனையா எங்கேயா அப்படி இருக்காரு? போன வாரம் கிளாஸ் இருக்கு. போன வாரம் என்ன கிளாஸ் படி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஐயா இது மாரி எங்கள் மாமா இறந்து போயிட்டார், நான் வந்து இந்த வாரம் வகுப்பு வர முடியாது அப்படின்னு சரி விட்டுட்டேன். இப்போ விசை விடுறேன். ஐயா எனது மாமா சென்றால் இறந்த தொடர்ந்து இன்று நாளை திருவாரூரையே 10ஆம் நாள் கருமாதி, அதனால் வர முடியாது பண்ணுறேன். எடுத்துருக்கேன் ஐயா, முடிக்கிறேண்ணா. நீ முடிச்சிடலான்னு பார்த்தேன், முடிச்சிருமா? 10 மட்டும் தான் இருக்கு. பிரிந்த வேழம்னா பெண் யானையை தோத்துருச்சு ஒரு ஆண் யானை இல்லையா, அதை தேடிக்கிட்டு இருக்கு. ஆண் யானை பெண் யானை தேடிக்கிட்டு இருக்கு, எங்கே போனேன்னு. எங்கே போன ராசா அப்படின்னு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி எங்கே போன தேடிக்கிட்டு இருக்கு போல். பிரிந்த வேழம் பெருந்திசை தன் கோடி படி முகிலை பல்காலம். அங்கே வானத்தில் மேகம் இருக்குல்ல, மேகத்தை பார்த்தா யானை மாதிரி தெரியுதா, அதுக்கு கருப்பாக இருக்குது, பெருசாக இருக்குது. உடனே அந்த பெண் யானை தான் ஆகாசத்தில் போயிருக்கு போட்டுக்கிட்டு நினச்சிக்குது. அது படிமுகிலை பல்காலம் பார்த்துட்டு இடரா இருமறுப்பை கைகாட்டும் எங்கோயே. இடமறுப்பை கைகாட்டுனா யானை தன் கையை தூக்கி காட்டுதான்.
வா, ஏன் மேலே போல வா, யானை மேகத்தை பார்த்து யானை கூப்பிடுது இல்லை. இந்த திருவண்ணாமலை பதிகத்தோட வருதில்ல, இந்த அது அந்த பெருங்கை மதவேழம் அழைத்து திருந்தங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரேன்னு வருது பாருங்க. அழைத்து பிடிய தோத்த ஆண்யானை அங்கே அழைத்து திறந்துங்கு உறங்கும் சாலை அண்ணாமலையார் சாரல், அதேமாரி காட்சி தான். அப்போ பொருதகரியின் முறிமறுப்பிற்பொந்து சொரிமுத்தை தூணிரென்றெண்ணி கருமந்தி முக்கி விக்கி நக்கிருக்கும் ஈங்கோயே மூவையிலும் திக்குக்க சற்றான் சிலம்புன்னார். பொருதகரினா ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் சண்டை. சரி, ஆண் யானைக்கும் சிங்கத்துக்கும் சண்டை. சிங்கம் ஓங்கி யானையோட நெத்தில் அடிச்சுது. சிங்கம் அடுத்த யானையோட தலை பொழந்துக்கிட்டு உள்ளேருந்து முத்துக்கள் கொட்டுது. முத்துக்கள் கொட்டுதுன்னா பல்லு தான், தேஞ்ச பல்லு கொட்டுது. யானை மறுப்பில் முத்து கொட்டும். இந்த திருவாரூர் தேவாரத்தோட பருக்க யானை வன்கையால் புக முத்துகிர்னு ஒரு பாட்டு ஞானசம்பந்த தேவாரம் இருக்குது. பருக்க யானைன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதில் முத்து கொட்டுறது சொல்லுவார் ஞானசம்பந்தர். திருவாரூர் தேவாரம் என்னங்க உங்களுக்கு தெரியாதில்லை? நீங்கள் இருக்கீங்க தான் நானே எடுத்தேன். நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லிட்டு கேட்டுக்குங்க. பருக்கையானை மத்தகத்தரிக்குளத்துகிற்புக நெருக்கிவாய நித்திலத்து நிறக்குனில் பொறுப்பனூர் கருக்குள் சோலை சூழநீடு மாடமாளிகை கொடி அருக்கன் மண்டால் அத்தனாவும் அந்தனாரூர் என்பதே ஞானசம்பந்த தேவாரம். அதில் சொல்ல பருக்க யானை மத்தகத்து அரிக்குளத்து உயிர்ப்புகன்னர். அரிக்குளத்து உயிர்ப்புக, பருக்கை யானை மத்தகம் யானையோட நெத்தி புகுதி, அது உள்ள அரிக்குளத்தின் உயிர் புக. சிங்கம் ஓங்கி நெத்தியில் அடிச்சது யானையை, கையை உள்ளே பூந்துக்கிட்டு, சிங்கத்துடைய கையை யானையோட நெத்தி உள்ளே பூந்துருச்சு. அப்படி வேட்டையாடுது வேகமாக. பருக்க யானை மத்தகத்து அரிக்குளத்து உயிர்ப்புக நெருக்கி வாய நித்திலத்து நிறக்குனில், அங்கேருந்து முத்து அப்படியே கொட்டுதா யானையுடைய உள்ளேருந்து. யானை நெத்தியில் முத்து இருக்கும், அந்த முத்து கொட்டுதுங்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் சிங்கம் யானை ஓங்கி அடிச்சுது. பொருதகரியின் முறிமறுப்பிற்போந்து, அது பல்லு தான், பல்லு கொட்டுறது தான் முத்து. உள்ள அரைக்கிற பல்லுலாம் இருக்குல்ல, யானையுடைய கோரப்பல்லு தான் தந்தம். நீட்டாடி இந்த பல்லு நீட்டாக வளர்ந்துருந்தா தந்தம். இப்போ தான் பேசணும், தந்தம்னாலே பல்லுன்னு தானே அர்த்தம். தொந்தி சரிய மயிரே வெளியில நிறை தந்தம் அசைய, தந்தம் அசையன்னு என்ன அர்த்தம்? தந்த தாவணம், தந்த சுத்தி, இதெல்லாம் பல் வளர்க்குறது தான் அர்த்தம். அப்படியே பேசுறது, திரும்பி பேசுறது, பாதிக்கு மேலே வந்துட்டு தான் ரவுட்டி கேட்கறது. தந்தம்னா பல்லு, யானையோட தந்தனை ஏன் சொன்னோம்? யானையோட கோரப்பல்லு தான் நீட்டி வளர்ந்துருக்கு. நிறைய பல்லு, அரைக்கிற பல்லு இருக்குமே, அது கொட்டுமா உள்ள இருந்து. அந்த முத்து கொட்டுறதை பார்த்த உடனே குரங்கு தண்ணி கொட்டுதுன்னு போய் அதை குடிக்குதான் போய். சொரிமுத்தை தூணீர் என்று எண்ணி கருமந்தி முக்கி விக்கி நக்கிருக்கும் ஈங்கோயே, அதை எடுத்து நக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. அப்படிப்பட்ட காட்சியுடைய ஈங்கோய் மலை, அது திக்குகக்க சற்றான் சிலம்பு என்று சொல்லுகின்றார். மரவெங்களிற்றின் மறுப்புகுத்த முத்தம் குறவர் சிறார் குடங்கை கொண்டு நரவும் இளவையில் தீயட்டுண்ணும் ஈங்கோயே மூன்று வளவையில் தீயிட்டான் மலையினர். அந்த குரங்கு போய் அந்த தண்ணி நெடுக்க போனதா, அதே முத்துக்களை அந்த வேட்டுவ மக்கள் சிறார்கள் போய் அதை அள்ளுறாங்க. அந்த முத்தை குடங்கைனா இதுதான், அப்படி வளைந்த கை. குடங்கை நீரும் பச்சிலை விடுவார்க்கு அமையா குஞ்சரமும் படங்கொள் பாயலும் அளிப்பான் கூடல் பரமேட்டின்னு திருவிளையாடல் புராணம். அதுமாரி இங்கே மரவெங்களிற்றின் மறுப்புகுத்த முத்தம், யானையுடைய முத்துக்களை குறவர் சிறார் குடங்கை கொண்டு இல்லையா, குடங்கையினாலே அள்ளி நரவம் இளவையில் தீயட்டு உண்ணும்னா, அதை எடுத்துக்கிட்டு நரவத்தோடு சேர்த்து இளவெயிலில் அதை காய வைத்து சாப்பிட்றாங்களாம். யானையினுடைய அந்த தீயட்டு உண்ணும் ஈங்கோயே மூன்று வளவையில் தீயிட்டான். மூன்று வளவையினால் மூணு கோட்டை, திரிபுரத்து சம்ஹாரம் செய்து கொடுக்கின்றான். தீ அட்டான் மலை, மலை திரிந்த மாக்குறவன் மான் கொணர நோக்கி சிலநுதலை சீறி சிலைத்து கலைபிரிய இம்மான் கொணர்தல் இழுக்கென்னும் ஈங்கோயே எம்மான் உணர்ந்த கையான் விருப்புனர். மலை திரிந்த மாக்குறவன் மான் கொணர, மலையில் திரிஞ்சிருந்த ஒரு குறவன் என்ன பண்ண, ஒரு மானை பிடிச்சிட்டு வந்துட்டான். மான் கொணர,
நோக்கி அதை பார்த்த தன் மனைவி, அவருடைய மனைவி, சிலை நுதலின வில் போன்ற புருவத்தை உடையவ சீரி சிலை மேலே கோவப்படுறா. என்ன இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, கலை பிரிய இம்மான் குணர்தல், தன்னுடைய துணையை விட்டு இந்த மானை பிடிச்சி வந்திருக்கே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாளாம். கலைபிரிய இம்மான் குணர்தல் இழுக்கு என்னும் எங்கோயே மெய்மான் புணர்ந்தகையான் வெறுப்பு, மெய்யை புணர்ந்தவனாகிய சிவபெருமானுடைய மலை அதுதான் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறார். அதோடு நான் திரும்ப நிறைவு பண்ணுகின்றேன். 10 பாட்டு இன்னும் பாக்கி இருக்குது. இன்றைக்கி இது முடிக்கணும்னு நினச்சா நம்ம லேட்டாக 1/2 மணி நேரம் ஆரம்பிச்சதுனால இது 10 நாள் பாக்கி ஆகிடுச்சு. அடுத்த பாட்டு வளன்றுழி உம்மணி கோவை, அடுத்த நூல், அது அடுத்த வாரத்தை தொடங்கிடுவோம். அழகான பகுதி இது. முக்கியம் இந்த 10 நூல் அவருக்கு இருக்குது. சிக்னல் வந்துட்டு இன்னும் இல்லை 2 லட்சம் நிறைய பண்ணி வைக்கிறோம். சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டு தொடங்கும். நீ கண்டாருன்னு போட்டு இந்த பாட்டெல்லாம் ஷாப்ஸில்